நம்ம இப்போ ஸ்டடி நோட் 3 இருக்கோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன்ஸ். ப்ராஃபிட் மேக்கிங்னா என்னது? இப்போ எல்லாருமே பிசினஸ் எதுக்காக ஸ்டார்ட் பண்றாங்க? கண்டக்ட் பண்ணணும், ப்ராஃபிட் வந்து நம்ம ஏர்ன் பண்ணணும் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஏன் இதை வந்து நம்ம தனியாக சொல்றோம்னா, நான் ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. அந்த சேரிட்டிஸ், கிளப்ஸ், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மோட்டிவ்ல ஆரம்பிக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து அடுத்த ஸ்டடி நோட்டு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனா வந்து இங்க வந்து நம்ம நார்மலா போடக்கூடிய ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் தான். ஸோ அப்போ ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன்னாவே உங்களுக்கு என்ன தெரிய வரணும்னா, ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், இந்த 3 தான் வந்து ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்ஸ். அதுதான் அவங்க ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்றாங்க பாருங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இஸ் த ஃபைனல் டெஸ்டினேஷன் இன் த அக்கௌண்டிங் ப்ராசஸ். அப்படின்னு என்னத்தோம்னா, ட்ரேடிங், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதாவது ட்ரேடிங், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்ங்கிறது வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா, ஃபைனல், அதாவது இருக்கு எல்லா அக்கௌண்ட்ஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதான் ட்ரேடிங், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் சொல்றாங்க. எப்படி அதை வந்து நம்ம மெயின் பண்றோம்னா, நீங்க படிச்சிருப்பீங்க ஏற்கனவே அக்கௌண்டிங் சைக்கிள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. யூ ஹேவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் அபவுட் அக்கௌண்டிங் சைக்கிள். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இதுதான் இப்படிதான் இருக்கும். அக்கௌண்டிங் சைக்கிள் எப்படி இருக்கும்னா, லிசன், அக்கௌண்டிங் சைக்கிள் ஃபர்ஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் வந்து டிரான்சாக்ஷன்ல இருந்து நம்ம எடுத்துறதுனா ஜேர்னல் இருந்து எடுத்துறதுனா லெஜர்ல இருந்து எடுத்துறதுனா தட் இஸ் ட்ரையல் பேலன்ஸ், தென் சப்சிடரி புக்ஸ், அந்த மாதிரி. சரி, சப்சிடரி புக்ஸ், ஜேர்னல், சப்சிடரி புக்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும். ஜேர்னல், சப்சிடரி புக்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும். இங்கே ட்ரையல் பேலன்ஸ் மட்டும்தான். ட்ரையல் பேலன்ஸுக்கு அப்புறம் ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ட்ரேடிங், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட், மறுபடியும் டிரான்சாக்ஷன். லிசன், அப்ப ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ங்கிறது நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னா, அந்த ட்ரேடிங் பிஎன்எல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். அப்ப இதான் வந்து இப்போ லிசன், இந்த அக்கௌண்டிங் சைக்கிள்லயே வந்து லாஸ்ட் ப்ராசஸ்னா ட்ரேடிங் பிஎன்எல். அதான் சொல்லுவாங்க. லிசன் ஹியர், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃபைனல் டெஸ்டினேஷன் தான் அக்கௌண்டிங். அப்போ அக்கௌண்டிங்கோட ஜேர்னல், சப்சிடரி புக்ஸ், லெஜர், ட்ரீப் எல்லாம் போட்டு கடைசி அதுல இருந்து எடுத்து ப்ரிப்பேர் பண்றதா ட்ரேடிங் பிஎன்எல், பேலன்ஸ் ஷீட். அதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன் சொல்றாங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னாவே ட்ரேடிங் பிஎன்எல், பேலன்ஸ் ஷீட் தான். As discussed earlier, these financial accounts of these final accounts include two statements. ஸோ என்னென்ன ஸ்டேட்மெண்ட்னா, இன்கம் ஸ்டேட்மெண்ட். இன்கம் ஸ்டேட்மெண்ட் அதிகமா பிஎன்எல் அக்கௌண்ட் தான் வந்து அவங்க புது நேம்ல சொல்றாங்க இன்கம் ஸ்டேட்மெண்ட். விச் ரெஃப்ளெக்ட் த அவுட்கம் ஆஃப் பிசினஸ் ஆக்டிவிட்டி டியூரிங் த அக்கௌண்டிங் பீரியட். தட் இஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லா எழுதுவோம் நம்ம. ஸோ அப்போ டெபிட் எல்லாம் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் எல்லாம் இன்கம், நாமினல் அக்கௌண்டிங் கான்செப்ட். லிசன், அவங்க என்ன இன்கம் ஸ்டேட்மெண்ட்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட். அண்ட் பேலன்ஸ் ஷீட், அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பேலன்ஸ் ஷீட், which shows the financial position of the business at the end of the accounting period. ஸோ பேலன்ஸ் ஷீட் எதுக்காக ப்ரிப்பேர் பண்றோம்னா, ஃபினான்ஷியல் பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக. பிஎன்எல் அக்கௌண்ட் எதுக்காக கண்டுபிடிக்கிறோம்னா, ரிசல்ட்ஸ் ஆஃப் த ஆக்டிவிட்டி என்ன, ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கிறோம். ஸோ லிசன், பேலன்ஸ் ஷீட் அட் த எண்ட் ஆஃப், பேலன்ஸ் ஷீட் எப்பவுமே கேஸ் ஆன் யூஸ் பண்ணுவோம், பிஎன்எல் அக்கௌண்ட் வந்து ஃபார் த இரண்ட் யூஸ் பண்ணுவோம். ஆனா வந்து ரெண்டுமே அட் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ரிசோர்சஸ், ஓன்ட் அசெட்ஸ் என்ன லைபிலிட்டிஸ். நம்ம பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ பிஎன்எலோட ஃபார்மேட் என்னது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடும்போது யூ யூஸ் த வேர்டு ஃபார் த இயர் எண்டட். மறந்துடாது, தயவு செஞ்சு யூஸ் த வேர்டு ஃபார் த இயர் எண்டட். அது எந்த வருஷமோ அந்த வருஷம். தென் வந்து சும்மா ஜஸ்ட் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் ருபீஸ் தான் போடுவோம். பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் ருபீஸ் தான் போடுவோம். ஸோ லிசன், டெபிட் வந்து எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ் எல்லாம் நம்ம என்ன டெபிட் பண்ணோம். கிரெடிட்ல வந்து எடுத்தோன்னே வந்து பை கிராஸ் ப்ராஃபிட் இருந்ததுன்னா கிராஸ் ப்ராஃபிட் வந்து பிராட் டவுன் வந்து எழுதணும். தென் அதுக்கப்புறம் பை இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். லிசன் வெரி கேர்ஃபுல்லி, இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் இன்கம். இதெல்லாம் என்னது? இன்டைரக்ட் நேச்சர். அதே மாதிரி இந்த எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ் என்ன நேச்சர்? இன்டைரக்ட் இன் நேச்சர். சப்போஸ் கிராஸ் லாஸ் இருந்ததுன்னா டெபிட் சைட்ல போட்டு 2 கிராஸ் லாஸ்ன்னு எழுதுவோம். ஸோ டெபிட்ல போட்டா 2ன்னு போடணும், கிரெடிட்ல போட்டா பைன் போடணும். ஸோ டிஆர்சிஆர் வந்து நம்ம மேலேயே ட்ரேடிங் அக்கௌண்ட்கே போட்டுரும். அப்படி தனியா பிஎன்எல் ஓப்பன் பண்ணினா தனியா வந்து டிஆர்சிஆர் போட்டுக்கும். ஸோ அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்து கிராஸ் ப்ராஃபிட், கிராஸ் லாஸ் வந்து பிராட் டவுன் பண்ணி எழுதிட்டு, தென் அதை பேஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு, தென் ஃபைனலா வரது 2 நெட் ப்ராஃபிட் வந்தா 2 நெட் ப்ராஃபிட் வரும். ஸோ இது வந்து கேரி டவுன், நெட் ப்ராஃபிட் கேரி டவுன். இதே லாஸ் வந்துன்னா பை நெட் லாஸ் வரும், நெட் லாஸ் கேரி டவுன். அவ்வளவுதான், இதுதான் பிஎன்எல். தென் பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் உங்களுக்கு ஏற்கனவே பல பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் போட்டாச்சு. பேலன்ஸ் ஷீட் போடும்போது ஏசானுங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து ஃபார் த இரண்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம்.
ஆனா இங்க வந்து ஏசானுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணோம். ஏன்னா அந்த அன்னைக்கு மட்டும் தான் பேலன்ஸ் ஷீட்டோட உண்மை அப்படி முந்தின நாள் ப்ரிப்பேர் பண்ணாலும் பேலன்ஸ் ஷீட் மாறும், பின்னாடி நாள் ப்ரிப்பேர் பண்ணாலும் பேலன்ஸ் ஷீட் மாறும். ஸோ வழக்கம் போல லைபிலிட்டிஸ் அமௌண்ட் ருபீஸ் முடிஞ்ச 2 அமௌண்ட் போட்டுருக்கு. இன்னர் காலம் ஒரு காலம் அவுட்டர் காலம். தென் அசெட்ஸ் அமௌண்ட் ருபீஸ், அசெட்ஸ் அமௌண்ட் ருபீஸ், அமௌண்ட் இதுக்கு டிஆர்சிஆர் எல்லாம் போடக்கூடாதுமா. இது ஸ்டேட்மெண்ட். இது அக்கௌண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட். இது வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். அப்ப என்னென்ன லைபிலிட்டிஸோ அதில் எழுதிக்கும், அதே மாதிரி அசெட்ஸ் எழுதிக்கும். பேலன்ஸ் பண்ணி ட்ரையல் பேலன்ஸ் வந்து டேலி ஆகும். இது பேலன்ஸ் ஷீட் என்ன ஆகும், டேலி ஆகும். இதைத்தான் அவங்க மீன் பண்றாங்கம்மா. ஸோ இதைத்தான் அவங்க என்ன சொல்றாங்க, அசெட்ஸ் லைபிலிட்டி சொல்றாங்க. The objective of finance statement is to provide information about the financial strength. ஸோ நம்ம இந்த வருஷம் நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குமா இல்ல குறைஞ்சிருக்கிறோமா, நம்ம ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கிறோமா, தென் பர்ஃபார்மன்ஸ்னா ப்ராஃபிட்டா லாஸா, அண்ட் சேஞ்சஸ் இன் ஃபினான்சியல் பொசிஷன், அஸ்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்க குறைஞ்சிருக்கா, அதே மாதிரி லைபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷனை பொறுத்த அதெல்லாம் பார்த்தாச்சு. பட் இட் இஸ் யூஸ்ஃபுல் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் யூசர்ஸ். அதாவது நம்ம கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாம்னு முடிவு பண்ணுவாங்க, நம்ம கம்பெனி டிமெஞ்சர் வாங்கலாமா வேண்டாமா, நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கலாமா வேண்டாமா, நம்ம கம்பெனில பாண்ட்ஸ் வாங்கலாமா வேண்டாமா, நம்ம கம்பெனிக்கு லோன் கொடுக்கலாமா வேண்டாமா, நம்ம கம்பெனில கிரெடிட்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, நம்ம கம்பெனில சேரலாமா வேண்டாம், எம்ப்ளாயீஸ் வந்து எவ்வளவு சேலரி கொடுக்குறாங்க, எல்லாமே ஈவன் பப்ளிக்கோட குவாலிட்டியான ப்ராடக்ட் எல்லாமே நம்மளோட ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ மேக்கிங் எக்கனாமிக் டெசிஷன்ஸ் யூசர்ஸ் வந்து நம்ம ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் should be understandable, relevant, reliable and comparable. ஸோ புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும், ரெலவெண்டா இருக்கணும், ரிலேபிள் நம்ம தகுந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இப்போ இன்டர்னல் கம்பேரிசன் as well as வேற ஆர்கனைசேஷன் எக்ஸ்டர்னல் கம்பேரிசன் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கணும். Reported assets, liabilities and equity are directly related to the organization financial position. அப்ப நீங்க பேலன்ஸ் ஷீட்ல காமிக்கக்கூடிய அசெட் லைபிலிட்டிஸ் தென் ஈக்விட்டிங்கிறது கேபிட்டல், இது எல்லாமே வந்து அந்த டைரக்டா ஃபினான்ஸ் பேலன்ஸ் அந்த கம்பெனிக்கு சம்மந்தப்பட்டது மட்டும் தான் காமிக்கணும், கம்பெனிக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் காமிக்க கூடாது. ரிப்போர்ட்டட் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ஆர்கனைசேஷன் பர்ஃபார்மன்ஸ். பிஎன்எல் போடுறீங்களா, அதுல போடக்கூடிய இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு நம்ம கம்பெனி சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். பர்சனல் எக்ஸ்பென்சஸோ இல்ல கம்பெனி சம்மந்தம் இல்லாத எக்ஸ்பென்ஸ் எழுதக்கூடாதுன்னு சொல்றாங்க. Financial statements are finance statement நாவே trading P&L balance sheet தான். Are intended to understandable by readers who have reasonable knowledge of the business and economic activities. ஸோ அவங்க வந்து ஒரு பிசினஸ் பத்தி ஓரளவு நாலேஜ் இருந்தாலும் ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பத்தி அவங்க நாலேஜ் இருந்தாலும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் அக்கௌண்டிங் அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து என்ன நாலேஜ், ரீசனபிள் பிசினஸ் நாலேஜ், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நாலேஜ், அக்கௌண்டிங் நாலேஜ் இருந்தாவே நம்ம ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுக்கக்கூடிய இருக்கணும். அது அப்பதான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் who are willing to study the information diligently. டிலிஜென்ட்லினா உண்மையா அவங்க வந்து ஃபெய்த்ஃபுல்லா நம்ம கம்பெனி பத்தி புரிஞ்சுக்கணும், நம்ம கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம கம்பெனி ஷேர்ஸ் வாங்கணும், நம்ம கம்பெனில பாண்ட்ஸ் வாங்கணும், நம்ம கம்பெனிக்கு டெபாசிட் கொடுக்கணும், அந்த மாதிரி முடிவு பண்ணாங்கன்னா அவங்க ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப அண்டர்ஸ்டாண்ட்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த சாப்டர்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா கான்செப்ட்ல இந்த 3 ஸ்டேட்மெண்ட் பத்தி நம்ம 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர் அண்ட் வாட் ஆர் த ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட், இந்த 3 நம்ம படிக்க போறோம். ஸோ அவ்வளவுதான் இது இன்ட்ரோடக்ஷன் பார்ட். ஸோ அடுத்த பார்ட் பேட்டர்ஸ் வில் டிஸ்கஸ் இன் சம் அதர் வீடியோ. ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட் இது எப்படி ப்ரிப்பேர் பண்றது. ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷனுக்கு இங்க பாக்குறோம். நான் ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன் தான் நம்ம அதுக்கு என்ன பார்ப்போம்னா நான் ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷனுக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கொண்டு போடுவோம். P&L அக்கௌண்ட்க்கு பதிலாக என்ன வார்த்தை, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், பட் நேச்சர் எல்லாமே இதே தான். P&L அக்கௌண்ட்க்கு பதிலாக வார்த்தை மட்டும் மாத்தி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அப்ப இங்க வந்து அந்த பர்டிகுலர்ஸ்ங்கிற வார்த்தையில யூஸ் பண்றோம்ல, சோ அந்த பர்டிகுலர்ஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணதுக்கு பதிலாக இங்க வந்து டெபிட்ல வந்து எக்ஸ்பெண்டிச்சர், கிரெடிட்ல இன்கம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் ஒண்ணுதான். நம்ம இப்ப பாக்குறது ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன் ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட் தான் பார்க்க போறோம்.